வரைபடத்தை எப்போதாவது உற்று பார்த்திருக்கிறீர்களா? வடக்கே இமயமலையும் தெற்கே கடலும் கொண்ட இந்த நிலப்பரப்பு வெறும் மண் அல்ல, அது ஒரு யோகியின் வடிவம். காலில் கன்னியாகுமரியும் நெற்றியில் காசியும் உச்சியில் இமயமலையும் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான மனித உருவம்தான் நம் பாரத தேசம். பல்லாயிரம் ஆண்டுகளாக சித்தர்களும் யோகிகளும் சந்நியாசிகளும் ஏன் கன்னியாகுமரியிலிருந்து காசிக்கு நடந்தே சென்றார்கள்? அவர்கள் என்ன கூகுள் மேப்ஸ் பயன்படுத்தினார்களா? இல்ல, அவர்கள் சாலைகளை தேடிச் செல்லவில்லை. அவர்கள் பூமியின் காந்த புலத்தை உணர்ந்து ஒரு கண்ணுக்கு தெரியாத உயிர் நாடி பாதையில் நடந்தார்கள். இன்றைக்கு நாம் பார்க்க போவது கன்னியாகுமரி முதல் காசி வரை பூமிக்கு அடியில் ஓடும் அந்த ஆன்மீக நரம்பு எது? அகஸ்தியர் ஏன் தெற்கே வந்தார்? இந்த நேர்கோட்டு பாதையின் ரகசியம் என்ன என்பதை பற்றித்தான். பகுதி 1, அந்த மர்மமான 79 டிகிரி கோடு. நவீன அறிவியல் இன்று வியந்து பார்க்கும் ஒரு புவியியல் அதிசயத்தை பாருங்கள். இந்திய வரைபடத்தை எடுத்து இமயமலையிலிருந்து கன்னியாகுமரி வரை ஒரு நேர்கோட்டை வரைந்தால் அது ஒரு மாபெரும் ரகசியத்தை வெளிப்படுத்தும். இமயமலையில் உள்ள கேதார்நாத், காசி விஸ்வநாதர், தெலுங்கானாவில் உள்ள காளேஸ்வரம், ஆந்திராவில் உள்ள காளஹஸ்தி, தமிழ்நாட்டில் உள்ள ஏகாம்பரேஸ்வரர், திருவண்ணாமலை, சிதம்பரம், ராமேஸ்வரம் மற்றும் இறுதியாக கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோயில். இவை அனைத்தும் ஏறக்குறைய ஒரே தீர்க்க ரேகையில், அதாவது 79 டிகிரி கிழக்கு தீர்க்க ரேகையில் ஈஸ்ட் லாஞ்சிடியூட் அமைந்துள்ளன. நவீன தொழில்நுட்பம் இல்லாத காலத்தில் எப்படி இவ்வளவு துல்லியமாக வடக்கிலிருந்து தெற்கு வரை ஒரே நேர்கோட்டில் இந்த ஆலயங்களை அமைத்தார்கள்? கொஞ்சம் காத்திருங்கள், அதைத்தான் அடுத்து நாம் பார்க்க போகிறோம். இங்குதான் ஒரு மிக முக்கியமான விஷயம் இருக்கிறது. இதை சிவ வழி என்று அழைக்கிறார்கள். சித்தர்கள் தங்கள் ஞான கண்ணால் பூமியின் இந்த மைய அச்சுக்கோட்டை கண்டறிந்தார்கள். யோகிகள் பூமியை ஒரு உயிருள்ள அமைப்பாக பார்த்தார்கள். மனிதனுக்கு எப்படி முதுகுத்தண்டு இருக்கிறதோ அதே போல இந்த பாரத பூமிக்கு இந்த 79 டிகிரி கோடுதான் முதுகுத்தண்டு. பகுதி 2, கன்னியாகுமரி உறங்கும் குண்டலினி. இப்போது நாம் புவியியலிலிருந்து மனித உடலுக்குள் செல்லப் போகிறோம். பூமியை ஒரு மனித உடலோடு ஒப்பிடுவது இதுவரை கேட்பதற்கு சிறிது குழப்பமாக இருக்கலாம். சித்தர் யோகத்தின்படி பாரத தேசமே ஒரு மனித உடல். இந்த கோடு தொடங்கும் இடம் கன்னியாகுமரி. யோக சாஸ்திரத்தில் இது மூலாதாரம் என்று அழைக்கப்படுகிறது. இங்கே தெய்வம் எந்த ரூபத்தில் இருக்கிறது? கன்யா, அதாவது கன்னி. யோக அறிவியலில் கன்னித்தன்மை என்பது உடல் உறவு சார்ந்ததல்ல, அது சக்தியின் வீரியம் சார்ந்தது. சக்தி இன்னும் எதனுடனும் கலக்காமல் முழுமையான வீரியத்துடன் அப்சல்யூட் பொட்டென்ஷியல் காத்திருக்கும் நிலை இது. இங்கே அன்னை பராசக்தி ஒற்றை காலில் நின்று வடக்கே இருக்கும் சிவனை அடைய தவம் இருக்கிறாள். இது உறங்கிக் கிடக்கும் குண்டலினி சக்தியின் இருப்பிடம். ஒரு மனிதர் கன்னியாகுமரியிலிருந்து காசிக்கு நடக்கும்போது அவர் தனது குண்டலினி சக்தியை மூலாதாரத்திலிருந்து எழுப்பி மேல் நோக்கி செலுத்துகிறார் என்று பொருள். ஆன்மீக தேடலில் இருப்பவர் கன்னியாகுமரியில் தனது பயணத்தை தொடங்கி சக்தியை வணங்கி காசியில் அதை முடிக்க வேண்டும். பகுதி 3, பஞ்சபூதங்கள் மனிதனை தெய்வமாக்கும் படிகள். இந்த நேர்கோட்டில் பயணம் செய்யும் போது நீங்கள் பஞ்சபூதங்களையும் கடக்கிறீர்கள். மனிதன் என்பவன் வெறும் சதைப்பிண்டம் அல்ல, அவன் பஞ்சபூதங்களின் கலவை. காஞ்சிபுரத்தில் நிலமாக உடலை ஸ்திரப்படுத்துகிறீர்கள். திருவானைக்காவலில் நீராக உணர்ச்சிகளை சீராக்குகிறீர்கள். திருவண்ணாமலையில் நெருப்பாக கர்ம வினைகளை எரிக்கிறீர்கள். காளஹஸ்தியில் காற்றாக பிராணனை வசப்படுத்துகிறீர்கள். சிதம்பரத்தில் ஆகாயமாக எல்லையற்ற வெளியோடு கலக்கிறீர்கள். சித்தர்கள் இந்த பாதையில் நடக்கும்போது ஒவ்வொரு ஸ்தலத்திலும் தங்கி தங்கள் உடலில் உள்ள ஒவ்வொரு பூதத்தையும் சுத்திகரித்தார்கள். இதற்கு பெயர் பூத சுத்தி, பூதாசுதி. இது சும்மா சாமி கும்பிடும் வேலை அல்ல, இது மனிதனை தெய்வமாக்கும் ஒரு உயர்நிலை தொழில்நுட்பம். பகுதி 4, அகஸ்தியரின் திக்விஜயம் மற்றும் சமநிலை. இந்த வழியை நமக்கு காட்டியவர் யார்? குருமுனி அகஸ்தியர். சிவபெருமானின் திருமணத்தின் போது உலகம் வடக்கே தாழ்ந்து தெற்கே உயர்ந்தது என்று புராணம் சொல்கிறது. அதை சமன் செய்ய சிவபெருமான் அகஸ்தியரை தெற்கே அனுப்பினார். இது ஒரு மாபெரும் குறியீடு. ஞானம் வடக்கு மற்றும் பக்தி தெற்கு இரண்டும் சமமாக இருக்க வேண்டும். அகஸ்தியர் நடந்த அந்த பாதைதான்
இந்தியாவின் ஆன்மீக முதுகுத்தண்டு. அவர் அமைத்த மூலிகை வனங்களும் பிரதிஷ்டை செய்த லிங்கங்களும் இன்றும் அந்த பாதையில் அதிர்வலைகளை பரப்பிக் கொண்டிருக்கின்றன. சித்தர்கள் இந்த பாதையில் நடக்கும்போது அவர்கள் காற்றை கிழித்துச் செல்லவில்லை. அவர்கள் அந்த பழைய சித்தர்களின் காலடி தடங்களில் பதிந்துள்ள ஆற்றலை தேடிச் செல்கிறார்கள். அகஸ்தியர் வடக்கிலிருந்து தெற்கே வந்து நிலத்தை சமன் செய்தார் என்றால் அவர் சிவனுக்கும் சக்திக்கும் இடையே ஒரு பாலத்தை உருவாக்கினார் என்று அர்த்தம். பகுதி 5 காசி ஒளியின் கோபுரம். இறுதியாக இந்த பயணம் எங்கே முடிகிறது? காசி. காசி என்றாலே ஒளி என்று பொருள். இது வெறும் நகரம் அல்ல, சிவபெருமான் உருவாக்கிய ஒரு மாபெரும் யந்திரம். காசியின் வீதிகள் மனித உடலின் நரம்பு மண்டலத்தை, நியூரல் நெட்வொர்க், அடிப்படையாக கொண்டு வடிவமைக்கப்பட்டவை என்று சொல்லப்படுகிறது. தெற்கே கன்னியாகுமரியில் மூலாதாரத்தில் தொடங்கிய சக்தி காசியை அடையும் போது ஆக்ஞா புருவமதி நிலையை அடைகிறது. இங்கே சிவபெருமான் விஸ்வநாதராக, ஞானத்தை வழங்கும் குருவாக வீற்றிருக்கிறார். இங்கே ஞானம் வெடித்து கிளம்புகிறது. அதனால்தான் காசியில் இறந்தால் முக்தி என்றார்கள். காசியில் இறப்பது என்றால் உடலை விடுவது மட்டுமல்ல, உங்கள் அறியாமை எனும் இருள் அங்கே கிழித்தெறியப்படுகிறது. கன்னியாகுமரி என்பது வாழ்வின் ஆரம்பம், காசி என்பது வாழ்வின் முக்தி. பகுதி 6 பாதயாத்திரை, பூமியோடு ஒரு உரையாடல். ஏன் நடந்தே செல்ல வேண்டும்? வாகனத்தில் சென்றால் பலன் கிடைக்காதா? அறிவியல் ரீதியாக பூமி ஒரு மிகப்பெரிய காந்தம். அதன் வட துருவம் மற்றும் தென் துருவம் ஈர்ப்பு விசையை வெளியிடுகின்றன. நீங்கள் செருப்பு அணியாமல் அல்லது குறைந்தபட்ச பாதுகாப்போடு இந்த புண்ணிய பூமியில் நடக்கும்போது உங்கள் பாதங்களின் வழியாக பூமியின் எலக்ட்ரான்கள் உடலுக்குள் பாய்கின்றன. இதை நவீன அறிவியல் எர்த்திங் என்று அழைக்கிறது. குறிப்பாக இந்த 79 டிகிரி தீர்க்க ரேகையில் நீங்கள் நடக்கும்போது பூமியின் சக்தி உங்கள் கால்கள் வழியாக மேலேறி உங்கள் அமைப்பை, சிஸ்டம், ரீசார்ஜ் செய்கிறது. இன்று நாம் ரப்பர் செருப்பு போட்டு பூமியுடனான தொடர்பை துண்டித்து விட்டோம். ஆனால் சித்தர்கள் தங்கள் உடலையே ஒரு அண்டனா போல மாற்றி இந்த பிரபஞ்ச சக்தியை ஈர்த்தார்கள். கன்னியாகுமரியின் முக்கடல் சங்கமத்தில் உள்ள உப்பும் காசியின் கங்கையில் உள்ள தாதுக்களும் உங்கள் உடலின் மின்சார ஓட்டத்தை சுத்திகரிக்கின்றன. இந்த பயணம் உங்கள் கர்ம வினைகளை எரிக்கும் ஒரு அக்னி பரீட்சை. முடிவுரை: 2 துருவங்களின் சங்கமம். நண்பர்களே, நாம் இதுவரை பார்த்ததிலிருந்து ஒரு உண்மையை ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். கன்னியாகுமரியும் காசியும் வெறும் ஊர்கள் அல்ல, அவை ஒரு மாபெரும் பேட்டரி 2 முனைகள். தெற்கே இருக்கும் கன்னியாகுமரி என்பது மைனஸ் போன்றது. அதுதான் சக்தியின் அடிப்படை, தேடுதலின் ஆரம்பம். வடக்கே இருக்கும் காசி என்பது பிளஸ், பாசிட்டிவ் போல் போன்றது. அதுதான் ஞானத்தின் உச்சி, தேடுதலின் முடிவு. இந்த 79 டிகிரி கோடு என்பது இந்த 2 முனைகளையும் இணைக்கும் ஒரு வயர். மின்சாரம் பாய வேண்டுமென்றால் இந்த 2 முனைகளும் இணைய வேண்டும். அகஸ்தியர் போன்ற சித்தர்கள் அந்த இணைப்பை உருவாக்கினார்கள். அவர்கள் பூமியின் காந்த சக்தியை தங்கள் உடலுக்குள் ஓடவிட்டார்கள். இன்று நம்மால் காசி வரை நடக்க முடியாமல் போகலாம். ஆனால் தினமும் சிறிது நேரம் கண்களை மூடி இந்த வரைபடத்தை உங்களுக்குள் உருவகப்படுத்தி பாருங்கள். உங்கள் கால்களை கன்னியாகுமரியாகவும் உங்கள் தலையை காசியாகவும் நினையுங்கள். தெற்கே இருக்கும் அந்த ஆதி சக்தியும் வடக்கே இருக்கும் அந்த ஆதி சிவனும் உங்கள் முதுகுத்தண்டின் வழியாக இணைவதாக உணருங்கள். எப்போது இந்த 2 துருவங்களும் உங்களுக்குள் இணைகிறதோ அப்போதுதான் உங்களுக்குள் இருக்கும் அந்த ஆன்மீக விளக்கு எரியத் தொடங்கும். நம் முன்னோர்களின் இந்த ஆன்மீக கட்டமைப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? கீழே கமெண்ட் செய்யுங்கள். தமிழ் விஸ்டம் டெய்லி சேனலுடன் இணைந்திருங்கள். தமிழ் ஆன்மீகம் மற்றும் சித்தர்கள் காட்டிய ரகசிய பாதைகளை தினமும் அறிந்து கொள்ளுங்கள்.